ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன ஒன்லைன்ன்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஒன்லைன்ன்ற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய ஒன் லைன்ல சொல்லணும்னா மணி 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 மணி. படம் முழுக்க மணி தாங்க மேட்ரு. ஒருத்தன் எப்படியெல்லாம் செம்மையா ஸ்கேம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறான். அப்படி பண்ற ஸ்கேம்லயும் நம்ம இளைய திலகம் ஒரு படத்துல சொல்லுவார் இல்ல, கோடி ரூபாய் கோடி ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன்னு. இப்படி பண்ற ஸ்கேம்லயும் அதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்ற கொள்கையோட கொள்ளையடிக்கிறானுங்க. அப்பனுக்கு அப்பனும் இருப்பான், ஜித்தனுக்கு ஜித்தனும் இருப்பான்ற கதையா இந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்குள்ளேயும் நீ பெரியாளா நான் பெரியாளான்ற ஒரு போட்டி பொறாம இருக்கு. இதுல யாரு யாரை எப்படி தூக்கி சாப்பிடுறானுங்கன்றத கிளவரான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்கிறது தான் படத்தோட கதை. படத்திலேயே அல்டிமேட்டான ஒண்ணுனா கிளைமேக்ஸ் தான். சோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம படத்தை பாத்துருங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே படத்துக்குள்ள போயிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா உங்களுக்கு லோன் வேணுமா, கவலையே வேணாம், எங்க கிட்ட வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற பிட்டு நோட்டீஸ கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆன்டி உலா வந்துட்டு இருக்கு. இந்த நோட்டீஸை பார்த்துட்டு ஆன்டி கிட்ட எவனோ ஒருத்தவன் லோன் வேணும்னு கேட்டிருப்பான் போல. சோ ஆன்டி அவனை போய் மீட் பண்ண அவன் தாங்க படத்தோட ஹீரோ. அதோட லோன் வாங்கி தர போறது ஆன்டி இல்ல, ஆன்டி ஒரு ஆள் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம அவரோட பேரை குருஜின்னு வச்சுப்போம். அவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாரு. சோ ஹீரோவை குருஜி கிட்ட கூட்டிட்டு போன ஆன்டி இந்த மாதிரி ஒரு ஆள் உங்கள்கிட்ட லோன் கேட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் சித்திரகுப்தன் கையில இருக்க மாதிரி ஒரு பெரிய புக்கு குருஜி கிட்ட இருக்கு. அதுல எந்த வயசு ஆளுங்களுக்கு என்ன மாதிரி லோன் அப்ளை பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்ன்ற கிரெடிட் ஸ்கோர் டீடைல் இருக்குன்னு வைங்களேன். இதுல எது ஹீரோவுக்கு செட் ஆகும்னு செக் பண்ணிட்டு ஹீரோவுக்கு முன்னால வந்து நின்னவரு கையாலேயே முக ஜோசியம் பார்த்துட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லடா தம்பி, உன் மூஞ்சி தான் உனக்கு லோனே வாங்கி தர போகுது. இப்போ உன்னோட ப்ராப்ளம் என்ன, நீ காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்ட, உனக்கு கிரெடிட் ஸ்கோர் இல்ல, நீயா பேங்க்ல போய் லோன் கேட்டா தரமாட்டானுங்க, அதானே நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த செகண்ட்ல இருந்து உன்னோட பேரு வேற, நீ ஜேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனில ஒர்க் பண்ற, அதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாழ் பக்காவா ரெடி பண்ணிடுவான் அப்படின்னு குருஜி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவன் ஃபேக் டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்றான். நம்ம அவனோட பேரை ஃபோர்ஜர்னு வச்சுப்போம். சோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஹீரோவோட அடையாளத்தையே மாத்தி வேற மாதிரி பேங்க்குக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. ஹீரோ கொஞ்சம் சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் வேற சீல் உடைக்காத பால் பாட்டில் மாதிரி முழுன்னு இருக்காரே. அங்க பேங்க்ல ஒரு லேடி எம்ப்ளாயி கிட்ட உருக பேசினதும் இருந்தும் எனக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட் மீதி எல்லாம் நெக்ஸ்ட்னு அந்த பொண்ணு வெரிஃபிகேஷனுக்காக ஜேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கால் பண்றா. அப்படி ஒரு கம்பெனியே இல்ல, எல்லாம் கண் துடைப்பு. கம்பெனி இருக்கிறதா சொல்லி அதோட போன் நம்பரை குருஜி தான் வச்சிருக்காரு. சோ கால் போனதும் ஆமா ஹீரோ எங்க கம்பெனில தான் வேலை செய்யறான் இப்படின்னு குருஜி சொல்ல அடுத்த 3 நாளைக்குள்ள ஹீரோ கிட்ட லோன் அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லிடுறாங்க. லோன் கிடைக்கிறதுல ஹீரோ ஆர்வமா இருந்தாரோ இல்லையோங்க, ஹீரோ பேங்க்ல இருந்து வெளியே வந்ததும் என்னடா லோன் கிடைச்சிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு வேற எவனோ ஒருத்தவன் அவ்வளோ ஆர்வமா இருக்கான். இவன் குருஜியோட பாடி கார்டு. லோன் வாங்க முடியாதவங்களுக்கு குருஜி லோன் வாங்கி தராரு இல்ல, அவன் எந்த வேலையை சும்மா பண்ணிருக்கான். அப்படி குருஜியால ஒரு ஆள் லோன் வாங்கும் போது வாங்குற அமௌண்ட்ல 30% கமிஷனா கொடுத்துடணும். கமிஷன் காசை வாங்கறதுக்கு தான் பாடி கார்டு வந்து நிக்கிறான். லோன் வர 3 நாள் ஆகும்னு ஹீரோ சொன்னதோட இன்னொரு பக்கம் பைனான்ஸ்ல நடக்கிற ஃப்ராட் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏற்கனவே அதுல 2 பேர் இருக்கானுங்க, ஒரு நெட்ட பையன் ஒரு குட்ட பையன். 2 பேரும் எதுக்குமே உதவாக்கறீங்க, சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு போறதுக்கு ஆபீஸ்க்கு வரானுங்க. அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வர வேலைக்கு சேர்ந்ததுமே அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு இவர் என்னமோ ஆர்வமா தான் இருக்காரு. பட் கூட இருக்க நெட்டையும் குட்டையும் வேலைக்கு புதுசா ப்ரோ, நீங்க ஏன் கொடுத்த காசுக்கு மேல கோவறீங்க, இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பொறுமையா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்ட போடுறானுங்க. இது முடிய ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவுக்கு நெருங்கின ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். நம்ம அவன் பேரை தோஸ்துன்னு வச்சுப்போம். ஹீரோவா அவனும் ஒன்னா ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. அவனை கூட வச்சுக்கிட்டே ஹீரோ லேப்டாப்பை செக் பண்றப்போ ஹீரோவுக்கு லோன் அமௌண்ட் வந்துருச்சு. பாடி கார்டு லோனுக்கான கமிஷனை வாங்காம போக மாட்டான் போல, வீட்டுக்கு வெளியவே தான் பட்டறைய போட்டிருக்கான். ஆனா ஹீரோ எவ்வளவு பெரிய ஜித்துன்னு பாருங்க. மணி டிரான்ஸ்பர் நடந்த அந்த காற்றலையில கூட இன்னும் ஹீட்டு குறைஞ்சிருக்காது. அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த சூட்டோட சூட்டா அதை வேற அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே பாடி கார்டு கிட்ட வந்து வாங்க நான் உங்களோட கமிஷன் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு ஏடிஎம்க்கு போய் செக் பண்ணா அக்கௌண்ட்ல தான் பணம் இல்லையே. அடடா என்னாச்சுன்னு தெரியலங்க, பேங்க்ல இருந்து காசே போடலன்னு நினைக்கிறேன், இருங்க நான் பேங்க்கு கால் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு ஹீரோ பேங்க்குக்கு கால் பண்ணி அவரும் பேசி பாடிகார்டு கிட்டையும் போனை கொடுக்குறாரு. ரொம்ப சாரிங்க, திடீர்னு உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால நீங்க கேட்ட லோனை கொடுக்க முடியாதுன்னு அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு சொல்றா. ட்விஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணு பேங்க்ல வேலை செய்யறவல்ல, ஹீரோவோட கைகூலி. நான் கால் பண்ணும்போது இந்த மாதிரி பேசுன்னு ஹீரோ சொல்லி கொடுத்திருக்காரு, அதை அவ கரெக்டா பண்ணிட்டா. சோ பணம் கிடைக்கலன்னு பாடிகார்டு ஏமாந்து போனதும் கிடைச்ச லோன் அமௌண்ட்னால ஹீரோவுக்கு $30,000 வருமானம். இதை வச்சு ஹீரோ ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது ரோலெக்ஸ் டைட்டன்ன்ற ஒரிஜினல் பிராண்ட் வாட்ச் எல்லாம் இருக்குல்ல, ஃபேக் வெர்ஷனை வாங்கி அதை ஒரிஜினல்னு காட்டுறதுக்கு பிராண்ட் சைடுல இருந்து தர மாதிரியே வாரண்டி கார்டு ஒன்ன ஃபேக்கா ரெடி பண்ணி இதை ரெடி பண்றது தோஸ்தோட வேலை. அவனும் சாதாரண ஆள் இல்லங்க, ஃபோர்ஜரி பண்றதுல கில்லாடி கிங்கு. அதுலயும் சிஸ்டம் கூட யூஸ் பண்ண மாட்டான், கையாலேயே தான் எழுதுறது வரையறது எல்லாத்தையும் பண்ணுவான். சோ அவன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறான். எல்லாம் ஓகே, ஃபேக் வாட்ச் வாங்கியாச்சு, அதை ஒரிஜினல்னு காட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஆனா இந்த வாட்சை வாங்க கஸ்டமர் வேணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு டவுட் வரப்போ அதுக்கு ஹீரோ வச்சிருக்க
வச்சிருக்கிறது ஒன்லைன் சர்வீஸ்ன்ற ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர். இதை உருவாக்குனதே ஹீரோ தான். அது பாக்குறதுக்கு சும்மா வெறும் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். அதை யாருக்காவது மெயில் அனுப்பி ஒன்ஸ் அவங்க அதை தொட்டுட்டாங்கன்னு வைங்களேன், தொட்டா தூக்கிடலான்ற கதையா. தொட்டவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பட் அவங்க அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே அவங்களோட போன்லயோ இல்ல லேப்லயோ எந்தெந்த ஆப்லாம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த டீடைல் ஹீரோவுக்கு வந்துடும். சோ அதை வச்சு நம்மளோட ஆன்லைன் போர்ட்டல்ல அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வாட்ச் கம்மி விலைக்கு கொடுக்குறோம்னு சொன்னோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா படம் எடுத்து வருவாங்க. இப்படி பர்ஃபெக்டா எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு ஃபேக்கான வாட்ச் வாங்குறதுக்கு ஹீரோவும் கூட இருக்க பொண்ணும் பணத்தோட ஒரு வாட்ச் கடைக்கு போறாங்க. எம்மாடி அம்மா, இவ்வளவு நேரமா ஹீரோ கூடவே அப்ராணி மாதிரி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தால, அவ எவ்வளவு பெரிய 420ன்றத இங்க காட்டுறா. ஹீரோ கிட்ட இனிக்க பேசி ஹீரோவை டைவர்ட் பண்ணிட்டு கண்ணு மிக்கிற நேரத்துல கையில இருக்க பணத்தோட எஸ் ஆயிடுறா. அடி அழகான ஆக்டோபஸ், உசுர குத்து சம்பாரிச்ச காசுரி, இப்படி மசுறு கொட்டுற நேரத்துல புடிங்கிட்டு போயிட்டேடி அப்படின்னு வெக்ஸ் ஆகி ஹீரோ வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்குள்ள ஹீரோவோட தோஸ்த கட்டி வச்சு ஒருத்தவன் தோலை உரிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, குருஜின்னு ஒரு ஆளை பாத்திருந்தோம்ல. தொழில குருஜியும் இவனும் பார்ட்னர்ஸ். குருஜி எல்லாத்தையும் மூளையால சாதிக்கிறாருன்னா இவன் உடம்பால சாதிப்பான். அடிதடி, வெட்டுக்கொத்து, ரவுடிசம் அந்த மாதிரி. இவன் பேரை நம்ம பார்ட்னர்னே வச்சுப்போம். ஹீரோ லோன் காசை வாங்கிட்டு வாங்கலன்னு கோழிக்கறி கொடுத்துட்டாருன்றது இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ தேடி வந்து ஹீரோவை தூக்கிடுறானுங்க. பார்ட்னர் என்னமோ ஹீரோவை முடிச்சு விட்டுலாம் தான் பாக்குறான். ஆனா குருஜியோட நினைப்பு வேற. நம்ம ஊர் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் விபூதி அடிச்சா இவன் நமக்கே நாமத்தை சாதிட்டானே, அப்ப இவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும், ஏன் இவ்வளவு திறமை வச்சிருக்கால வீணாக்கிட்டு பேசாம இவனை நம்ம டீம்லயே சேர்த்துலாம்னு நினைச்ச குருஜி, இங்க பாருப்பா நம்மளோட வேலை இதுதான், நம்ம ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணல, பேங்க்ல லோன் கிடைக்காத கஷ்டவாளிங்களுக்கு நம்ம ஒரு லோன் வாங்கி தரோம், அந்த சேவைக்கு தேவையா கொஞ்சோண்டு காசை வாங்கிக்கிறோம், இதுல அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி இல்ல, சோ எந்த தயக்கமும் இல்லாம என் கூட சேர்ந்துரு, நீ கோடியில பொருள்றதுக்கு நான் கேரண்டின்னு பணத்தாசை காட்டினதுமே ஹீரோ மயங்கிடுறாரு. ஆக ஹீரோ இவங்க டீம்ல சேர்ந்த கையோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களுக்கு லோன் வேணும் வாங்கி கொடுங்கன்னு குருஜி கிட்ட வராங்க. எப்படி ஹீரோவுக்கு எல்லாத்தையும் ஃபேக்கா ரெடி பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்து பேங்க்குக்கு அனுப்புறாங்க. ஹீரோவுக்கு திறமை இருந்துச்சு, இவரே தனியா போய் பேங்க்ல பேசி லோனை வாங்கிட்டாரு. அதே திறமை எல்லாருக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? இவங்க போய் ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா? சோ அந்த லேடி பேங்க்ல இருக்கும்போது பேங்க் எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு பேங்க்குக்கு வெளியே இருந்த ஃபோர்ஜர் ப்ளூடூத் மூலியமா அந்த லேடிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளோ சொல்லி கொடுத்தோம், அந்த அம்மா சரியா பேசாம சொதப்பிடுது. பத்தாக்குறைக்கு இது வெளியே யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்குன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு அந்த அம்மாவை மடக்கிடுறாங்க. அடுத்து அந்த அம்மாவை லீடா வச்சு எப்படியும் குருஜியோட இடத்துக்கு வந்துருவாங்கல்ல, சோ மாட்டிக்கிட்டோம், இடத்த காலி பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு குருஜி அவரோட ஆளுங்கெல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னால ஃபோர்ஜர் இந்த விஷயத்துல சொதப்பிட்டான்னு பார்ட்னர் ஃபோர்ஜரோட மண்டைய பொளந்துட்டான். சோ ரத்தம் சொட்ட சொட்ட அவனும் கார்ல வந்துட்டு இருக்க பார்ட்னருக்கு ரொம்ப நேரமா ஒரு டவுட், எப்படி ஹீரோ நம்மள ஏமாத்தினான்ட்டு. எப்படிரா பண்ணனு பார்ட்னர் கேட்கும்போது பக்கத்துல இருந்த குருஜி, ஏனன்பா உனக்கு நம்மளோட 3 ரூல்ஸ் தெரியாதா? நம்மளோட முதல் ரூலே என்ன? தரமா இருக்கவன் பணம் சம்பாதிப்பான், அவன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஏமாத்துறான்றத வெளியே சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பர்சனல் லோன்ல மட்டும்தான் ஸ்கேம் பண்ணணுமே தவிர்த்து இந்த கார் லோன், ஹவுஸ் லோன், இன்சூரன்ஸ் லோன் இது பக்கம் போகவே கூடாது. மூணாவது, ஒவ்வொரு தடவை ஒரு வேலை செய்யும் போதும் அதுல புதுசா ஒரு டெக்னிக்கே ஆட் பண்ணணும். அதானே? அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஏமாத்தினு ஏன் அவங்கிட்ட காரணம் எல்லாம் கேக்குற? விடு அப்படின்னு குருஜி பேசிட்டு இருக்க அதே டைம் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் மாட்டின லேடியை கூப்பிட்டுக்கிட்டு குருஜியோட பழைய இடத்துக்கு வந்துடுறான். இடமே வழிச்சு நக்கின மாதிரி அவ்வளோ கிளீனா இருக்கு, எந்த லீடும் கிடைக்கல. அப்படியே லீடு கிடைச்சிருந்தாலும் கூட இருக்க நெட்டையும் கொட்டையும் குட்டையும் விட மாட்டானுங்க போல. எதுவா இருந்தாலும் முறைப்படி தான் செய்யணும்னு நியாயம் பேசிட்டு இருக்கானுங்க. ஏண்டா 1+1 ஓட்ட ஜெட்டிங்களா? ப்ரொசீஜர் படி போனா நம்ம எப்படா அவனுங்களை நெருங்கிறது? இவனுங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்பா. ஏமா நீ அவனுங்க கூட கொஞ்ச நேரமாச்சும் இருந்தல்ல, எப்படியும் அவனுங்க ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பானுங்கல்ல, அதுல எங்களுக்கு தேடுற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுமா. நீயும் என்ன சோதிக்காதமான இன்சு புலம்புனதும் இந்த லேடி கூட இருக்கப்பதான் ஹீரோவுக்கு பேரை மாத்திருப்பானுங்க. ஹீரோ படிச்ச காலேஜ பத்தியும் பேசியிருப்பானுங்க. அத லேடி இன்சு கிட்ட சொல்லிடுறா. அதோட அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா. இவங்க வேலை செய்யறதுக்கு புதுசா ஒரு இடத்த ஷூட் பண்ணிட்டாங்க. அங்க லோன் வாங்கியும் லோன் காசு வரலன்னு ஹீரோ ஒரு பாடி கார்டு ஏமாத்தினாரு இல்ல, அவன் ஹீரோ மேல கோவமா இருக்கான். சோ ஹீரோ அவனை தனியா கூப்பிட்டு, நான் பண்ணதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் தொழில சகஜம் இல்ல, தெரியாம பண்ணிட்டேன். ஆமா எனக்கு ஒரு டவுட், எல்லாரும் உங்களை எக்ஸ் கேங்ஸ்டர்னு சொல்றாங்க, ஆனா எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கேங்ஸ்டர் கலையே உங்க மூஞ்சில தெரியல, நீங்க உண்மையாவே எக்ஸ் கேங்ஸ்டர் தானா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், தம்பி ஒருத்தவன ஆளை பார்த்து எடை போடாத, உடம்ப பார்த்து எடை போடு அப்படின்னு பாடி கார்டு அவனோட ஷர்ட்டை கழட்டினா உடம்பு மொத்தமும் வெட்டுக்காயம். இது நாங்க கூத்தா இருக்கு, உடம்புல வெட்டுக்காயம் இருந்தா பெரிய ரவுடியா? இதோ பாருங்க என் இடுப்புல கூட தான் ஒரு வெட்டுக்காயம் இருக்கு, அப்ப நான் ரவுடியா? சரி என்னமோ சொல்றீங்க விடுங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, நமக்கு வர வேண்டிய லோன் கமிஷனை வாங்குறதுக்கு நீங்க தனியா போறீங்கல்ல, இனிமேல் நீங்களும் நானும் போவோம். உடம்ப மட்டுமே வச்சு பண்ற வேலையில கொஞ்சோண்டு மூளை ஆட் பண்ணோன்னு வைங்களேன், தாறு மாறு தக்காளி சோறு ஆக்கிடலாம். இனிமேல் நம்ம போற எல்லா கலெக்ஷனுக்கும் நீங்க கேங்ஸ்டர் தோற்றத்திலே வாங்க, உங்க மூளையா நான் உங்க கூடவே வரேன், எப்படி கமிஷன் கல்லா கட்டுதுன்னு மட்டும் பாருங்களேன் இப்படின்னு ஹீரோ சொல்லி, கேங்ஸ்டர் ஆகணும்னா அதுக்கு பாடி கார்டு, அப்ப யூஸ் பண்ண பொருள்லாம் திரும்ப யூஸ் பண்ணணும்ல, அதை எடுக்கிறதுக்கு இவனோட இடத்துக்கு போறான். அங்க இருந்த பாடி கார்டோட பழைய பங்காளிஸ்லாம் பாஸ் சொன்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சோ
நீ உள்ள போக கூடாதுன்னு பிளாக் பண்றானுங்க. இந்த கும்பல் ஒரு ஆளை அடிச்சு ஓட விடுறதுல பெரிய ஆளோ இல்லையோங்க, ஒருத்தவன் ஒரு இடத்துல போக கூடாதுன்னு இவனுங்க கட்டம் கட்டி பிளாக் பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்களை மீறி காத்து கூட உள்ள போவாது. சோ பாடி கார்டு உள்ள போக முடியாம திணறிட்டு இருக்கான். அப்ப அதே இடத்துல ஹீரோ பார்க்க கூடாத ஆள் ஒருத்தவங்கள பாத்துறாரு. வேற யாரு, நடுவுல ஒரு 420 பொண்ணு ஹீரோவை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போனால, அவ இங்கதான் இருக்கா. ஹீரோ கிட்ட வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையா இங்க வர பணக்கார ஆளுங்களுக்கெல்லாம் சரக்கு ஊத்தி கொடுத்து அவங்கள மட்டையாக்கி அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிற வேலையை பாக்குறா. ஹீரோவும் போயிட்டு அவகிட்ட பேசுறாரு. இப்போ என்ன, நான் உன்னை ஏமாத்திட்டேன் அவ்வளவுதானே, நீ வேற ஒருத்தவனை ஏமாத்தின, நான் உன்னை ஏமாத்தினேன், இதுல எனக்கு எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல, சாரி எல்லாம் கேட்க முடியாது, அதையும் மீறி உனக்கு ஏதாவது என்ன பண்ணணும்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு கூலா பேசிட்டு போயிடுறா. ரைட்டுன்னு அவளை அப்படியே விட்டுட்டு பாடி கார்டை கிட்டத்தட்ட கேங்ஸ்டர் மாதிரி ரெடி பண்ண ஹீரோ கமிஷன் காசை வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. கமிஷன் காசை கொடுக்க போறவனுக்கு என்ன மரியாதைன்றீங்க, டேய் எங்கடா என் கமிஷன் காசு அப்படின்னு அவனை மிரட்டி உருட்டுறதுக்கு பதில் அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நைட்டு முழுக்க அவன் கூட அன்பா ஆதரவா பேசி இந்த லோன் காசை வச்சு நீங்க பெரிய இடத்துக்கு போலாங்க அப்படின்னு அவனுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து மறுநாள் காசு வந்ததும் இவங்க காசு குடுறான்னு கூட கேட்கல, இந்தாங்க உங்க காசை நீங்க புடிங்கன்னு அவனே கொடுக்குற அளவுக்கு ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சோ இப்படி ஹீரோவும் பாடி கார்டும் நாளுக்கு நாள் நிறைய கலெக்ஷன் பண்ணி ஏகபோகமா சம்பாதிக்கிறாங்க. பணம் கொட்டுன்னு கொட்டுது. இவங்க நல்லா இருக்கிறத பார்த்ததும் நல்லா உலகத்தர உள்ளூர் பைத்திய மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல ஃபோர்ஜர், அவனுக்கு வயிறு எறிய ஆரம்பிச்சிருது. எனக்கு அப்புறம் வந்து நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, அதுவும் நம்ம ஆபீஸ கழுவி தொடச்சிட்டு இருந்த இவனை கூட வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற, இருடா உங்க 2 பேருக்கு ஒரு நாள் இருக்குதுடா அப்படின்னு 3 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகும்போதே குருஜியும் பார்ட்னரும் அங்க வந்து அதை தடுத்துட்டு பார்ட்னர் குருஜி கிட்ட தனியா பேசணும்னு கேக்குறான். சோ 2 பேரும் ஒரு பார்ல போய் உட்காந்து, இங்க பாரு நண்பா, நம்ம உட்காந்துருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு 3 பேங்க சேர்ந்த 3 வைஸ் பிரசிடென்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்மளும் எவ்வளவு நாள் தான் சில்லறத்தனமாவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம அனுப்புற லோன் அப்ளிகேஷன்ல சிலது சாங்ஷன் ஆகுது, சிலது ரிஜெக்ட் ஆயிடுது, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, நம்ம மட்டும் அந்த 3 பேங்கோடையும் டைப் வச்சுக்கிட்டோன்னு வையேன், நம்ம அனுப்புற எல்லா லோன் அப்ளிகேஷனையும் அவங்க சாங்ஷன் பண்ணிடுவாங்க, அதுல அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம், அப்படியே கொஞ்ச நாள் போய் அவங்களுக்கு வருமானம் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்களோட போர்டு மெம்பர்ஸ் கிட்ட பேசி நம்ம தனியா பேங்க் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சொல்றேன்னு பார்ட்னர் கேட்டதும், அச்சச்சோ அது முடியாது நண்பா, ஏன்னா நம்ம பேங்க்ல டைப் வச்சிட்டோம்னா நம்ம வெறும் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் மட்டுமா அனுப்ப முடியும், அவனுங்க கார் லோன், ஹோம் லோன், இன்சூரன்ஸ் லோன் எல்லாத்தையும் பண்ணணுவானுங்க, நம்ம தான் அதை பண்றது இல்லையே, அது நம்ம ரூல்ஸுக்கு எதிரானதாச்சு, நம்ம பணம் சம்பாதிக்கணும் தான், ஆனா மக்கள் வயிற்றுல அடிச்செல்லாம் பணம் சம்பாதிக்க கூடாது, சோ இது சரி வராது, இதை அப்படியே விட்டுருன்னு குருஜி இதுக்கு ஒத்துக்கல. இன்னொரு பக்கம் மாட்டிக்கிட்ட லேடி மூலியமா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருந்த இன்ஸ்பெக்டர் ரோடா அந்த இன்ஃபர்மேஷனை நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. நடுவுல ஹீரோவும் அவரும் சந்திக்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோவுக்கு அவர் யாருன்னு தெரியும், பட் அவருக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது இல்ல. ஆஹா, இந்த ஆள் என்னடா நம்மளை பத்தின பிட் இன்ஃபர்மேஷன்லாம் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான், அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல அப்படின்னு உசாராகி இன்சு கிட்ட நல்லவ மாதிரி பேசிட்டு ஹீரோ போயிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இன்சு கிட்ட எந்த லேடி மாட்டுச்சோ அந்த லேடியோட மொபைலுக்கு, பேங்க்ல இருந்து லோன் கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா, எங்க கிட்ட வாங்க நாங்க இருக்கோம்னு குருஜி இப்ப எந்த இடத்துல புதுசா ஷிஃப்ட் ஆயிருக்காரோ அந்த இடத்தோட அட்ரஸ போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவ இன்சு கிட்ட ஓடி வந்துடுறா. அப்புறம் என்ன, இன்சு யாரை தேடிட்டு இருக்காரோ அவனுங்க இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு. இன்சு அங்க போய் குருஜியை பிடிக்கிறதுக்குள்ள குருஜி எடுத்தாரு பாருங்க ஓட்டம். ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க குருஜியை இன்சு துரத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்னு காட்டினா ஃபோர்ஜர், இவன் தான் அந்த லேடிக்கு காசு கொடுத்து மெசேஜ போய் இன்சு கிட்ட காட்டுனே அனுப்பி விட்டுருக்கான். எல்லாம் எதுக்காக, குருஜி சித்திரகுப்தர் புக் ஒன்னு வச்சிருக்காரு இல்ல, பேங்கோட கிரெடிட் ஸ்கோர்லாம் மென்ஷன் ஆயிருக்க புக்கு, குருஜியை மாட்டி விட்டுட்டு அந்த புக் எடுத்து தனியா தொழில் பண்றதுக்காகத்தான் ஃபோர்ஜர் இதை பண்ணிருக்கான். சோ ஆபீஸுக்குள்ள புக் எடுக்கலாம்னு ஃபோர்ஜர் போறப்போ இவனுக்கு முன்னாலேயே ஹீரோ அந்த புக்கை தூக்கிட்டாரு. புக்கை கொடுறான்னு கேட்டு ஓடிட்டு இருக்க ஹீரோவை ஃபோர்ஜர் துரத்துறான். அப்ப நடுவுல ஓடிட்டு இருக்க ஹீரோவுக்கு கபார்னு ஒரு ஷாட், இது அவன்டான மேல நிமிந்தா பார்ட்னர், அவன் தான் இது எல்லாத்துக்கும் லீடே, அவன் சொல்லிதான் ஃபோர்ஜர் இத்தனையும் பண்ணிருக்கான். ஆக ஹீரோ வச்சு போட்டுட்டு புக்கை எடுத்துக்கிட்டு அவனும் ஃபோர்ஜரும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாடி கார்டு காரை ஓட்ட ஹீரோவும் கார்ல ஏறிக்கிறாரு. இன்சு துரத்திட்டு இருந்த குருஜியும் கார்ல ஏறி 3 பேருமே இன்சு கிட்ட மாட்டாம தப்பிச்சிடுறாங்க. எப்ப தன்னோட பேஸ் ரிவீல் ஆச்சோ அதுக்கப்புறமும் நம்ம இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, பண்ண வரைக்கும் போதும், இதோட எல்லாத்தையும் விட்டுட்டு தலைமுறை வாயிலாம்னு குருஜி முடிவு எடுத்துட்டாரு. சரி இவ்வளவு நாள் இந்த பிள்ளைங்க நம்ம கூடவே இருந்துட்டானுங்களே, போறதுக்கு முன்னால இவனுங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போவோம்னு குருஜி செம்ம தெளிவான ஆளுங்க. இவர்கிட்ட அந்த சித்திரகுப்தர் புக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, அதை காப்பி பண்ணி இன்னொன்னு வச்சிருக்காரு. அதை எடுத்து ஹீரோ கையில கொடுத்துட்டு, இனிமேல் இதை பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம்பா, அப்படி நீ பண்ற மாதிரி இருந்தா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ பர்சனல் லோன் ஸ்கேம் மட்டும் தான் பண்ணணும், இந்த கார் லோன், ஹோம் லோன், இன்சூரன்ஸ் லோன் இது பக்கம் போவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு புக்கை கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு. ஹீரோ குருஜிய மாதிரியே வேலை பார்க்கணும்னா ஹீரோவுக்கு குருஜிய மாதிரியே ஒரு டீம் வேணும்ல. கலெக்ஷனுக்கு பாடி கார்டு இருக்கான், அவனை விட்டுருவோம். இந்த பிசினஸோட பேஸே முதல்ல எங்களுக்கு லோன் வேணும்னு கேட்டு கஸ்டமர்ஸ் வரணும்ல. சோ அதுக்கு ஹீரோ என்ன பண்றாரு, ஆரம்பத்துல ஒரு ஆன்டி ஹீரோவை குருஜி கிட்ட கூட்டிட்டு போச்சு இல்லீங்களா, அந்த ஆன்டியை கூப்பிட்டு இந்த ஆன்டியோட வேலையே மக்கள்
மக்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. வீடு வீடா போய் வாசல்ல இருக்க லெட்டர் எல்லாம் தூக்கிடும். அதுல பேரு அட்ரஸ் எல்லாம் இருக்கும்ல. இது பத்தாதுன்னு கீழே கிடக்கிற சின்ன துண்டு பேப்பர்ல ஒரு ஆளோட பேரு அட்ரஸ் இருந்தா அதையும் பொறுக்கி வச்சுக்கும். அப்படி ஆன்டி கிட்ட 500-600 பேரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீ அதெல்லாம் என்கிட்ட கொடு, உனக்கு வர லாபத்துல ஒரு ஷேரை கொடுக்கறதா சொன்ன ஹீரோ எப்படி குருஜிக்கு டாக்குமெண்ட்டை ஃபேக்கா ரெடி பண்ண ஃபோர்ஜர்னு ஒருத்தர் இருந்தானோ அதே மாதிரி ஒரு ஆள் வேணும்னு இவரோட ஃப்ரெண்டான தோஸ்தையே டீம்ல சேர்த்துறாரு. ஆக டீம்ல 4 பேரு 4 ஷேர். திரும்ப ஹீரோ ஒன்லைன் சர்வீஸ்ன்ற ஹேக்கிங் சாஃப்ட்வேரை கையில எடுத்துறாரு. ஆன்டி கிட்ட யார் யாரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ எல்லாருக்கும் ஒன்லைன் சர்வீஸ் மெயில் ஒன்று அனுப்பியாச்சு. அதை அவங்க கிளிக் பண்ணதும் அவங்க வேற வேற சைட்ல போட்டு வச்சிருக்க ஐடி பாஸ்வேர்டும் கிடைச்சிருச்சா. அதை வச்சு ஹீரோ உருவாக்கி இருக்க ஒன்லைன் லோன் சர்வீஸ்ன்ற வெப்சைட்ல அவங்க மெம்பரா இருக்க மாதிரி இவரே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. மேட்ரு நாங்க லோன் வாங்கி தருவோம், நீங்க வாங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டும்தான். இது கூடவே குருஜி கொடுத்துட்டு போன சித்ரகுப்தர் புக்ல இருக்க டேட்டா எல்லாத்தையும் எத்தனை நாள் தான் அதை புக்காவே வச்சிருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறணுமேன்னு டேட்டா எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல போட்டு வச்சுக்கிறாரு. ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேனே, ஏன் அந்த டைம்ல டெக்னாலஜி பெருசா இல்லனா படம் நடந்துட்டு இருக்கிறது 2005 வருஷத்துல. இதை நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருக்கணும், கோச்சிக்காதீங்க. மொத்தத்துல எல்லாம் ரெடி. லோன் கேட்டு கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்களுக்கு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்காக வரப்போ அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் பேசி அவங்கள கவுக்கணும்ன்றதையும் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பிக்கப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நல்லா சாபம் வாங்கி பிறந்த சாரப்பாம்பு மாதிரி இருக்கான்ல பார்ட்னர். எந்த லோனெல்லாம் தொடவே கூடாதுன்னு குருஜி சொல்லியிருந்தாரோ அதுல ஒரு லோனான கார் லோன் ஸ்கேம கையில எடுக்கிறான். ஏன் குருஜி மறுபடியும் காரு வீடு இன்சூரன்ஸ் இந்த லோன் பக்கம்லாம் போக கூடாதுன்னு சொல்றாருன்னா இவங்க பர்சனல் லோன் வாங்கி கொடுக்கறப்போ லோன் வாங்க போற ஆளோட அட்ரஸ் வேலை செய்யற இடம் எல்லாத்தையும் ஃபேக்கா ரெடி பண்ணி லோன் வாங்கி கொடுத்துறாங்க. அதை திரும்ப கட்டலனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா காரு வீடுன்னு செக்யூர்டு லோன் வாங்குறப்போ தலையெழுத்துன்னு லோனை கட்டியே ஆகணும். அதுலயும் இவனுங்க பண்ற ஸ்கேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கும்பலா ஆளுங்களை கூப்பிட்டு நாங்க சீப்பா உங்களுக்கு கார் கொடுக்கறோம், நீங்க கொஞ்சோண்டு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து கார் எடுத்துக்கலாம், அந்த காசுக்கு மாசம் இஎம்ஐ கூட நீங்க கட்ட வேணாம், நாங்களே கட்டிப்போம் 6 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் காரை வச்சுக்கணும்னு நீங்க முடிவெடுத்தாலும் சரி இல்ல வேணான்னு சொன்னாலும் சரி காரோட 90% வேல்யூ கொடுத்து நாங்க உங்கள்ட்ட இருந்து காரை வாங்கிப்போம். இதுக்கு நடுவுல உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா காரை வச்சு பேங்க்ல லோனை வாங்கிக்கோங்க. அப்படி நீங்க வாங்குற லோன்லயும் எங்களுக்கு 30% கமிஷன் வேணும். சோ உங்களுக்கு பிராண்ட் நியூ காரும் கிடைச்சிருது, அதை வச்சு லோன் வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகவும் ஆயிடலாம் அப்படின்னு வண்டியா ஆசை காட்டி ஆளுக்கு ஒரு வண்டியை வித்துறானுங்க. இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு காரை வச்சு அவங்க செக்யூரிட்டி லோனை பேங்க்ல வாங்கினதுமே இவனுங்க கைக்கு கமிஷன் வந்துருச்சா நைட்டோட நைட்டா கொடுத்த காரை இவனுங்களே தூக்கிடுறானுங்க. சோ இப்ப காரு திருட்டு போச்சு. கார் வாங்கும் போதே அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. சோ கார் திருட்டு போனதுனால கார் காசு இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். ஆனா அதை வச்சு இவங்க பேங்க்ல லோன் வாங்கிட்டாங்களே. லோன் வாங்குறதுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்களோட சொந்த பேரு சொந்த அட்ரஸ் இருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். சோ இல்லாத ஒரு காருக்கு இவங்க சாகுற வரைக்கும் லோன் கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்கேம முடிச்சதும் இந்த பக்கம் பார்ட்னர் கிட்ட காசை வைக்க இடம் இல்ல, அவ்வளோ காசு குவியுது. அந்த பக்கம் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதுல ஒருத்தவெல்லாம் செத்தே போயிடுறான். என்னால லோன் காசை கட்ட முடியாது, நம்ம ஏமாந்துட்டோம்னு. இப்படியே ஒரு வருஷம் கடந்து 2006 வந்துருதுங்க. ஹீரோ ஆரம்பிச்ச ஒன்லைன் லோன் சர்வீஸ்ன்ற வெப்சைட்ல இப்போ இருக்கிற கஸ்டமர் மட்டும் 4 லட்சம் பேரு. சோ ஹீரோவோட பிசினஸ் எங்கேயோ போயிடுச்சு. இதை இன்னும் பெருசாக்கணும், கூட இன்னும் சில ஃப்ராட் இருந்தா நல்லா இருக்கும்னு ஹீரோ தன்னை ஏமாத்தின 420 பொண்ணையே டீமுக்குள்ள சேர்க்கிறாரு. அப்பவும் தோஸ்து சொல்றான், இவ ஏற்கனவே உன்னை ஏமாத்தினவ, திரும்ப மண்ணவாரி விட்டாலும் விட்டுருவா, இவ நமக்கு வேணான்னு. ஆனா ஹீரோவுக்கு காதல ஏறல. விட்ரா, எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா, அவன் நம்ம டீம்லயே இருக்கட்டும்னு சொல்ல இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு கஷ்டவாளி குடும்பத்தை சேர்ந்தவர். சின்ன வயசுல இருந்து கஷ்டத்திலேயே தான் வளர்ந்தாரு. இப்ப பெருசா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அப்பப்போ பாடி கார்டு கிட்ட பொட்டியா பணத்தை கொடுத்து அதை வீட்டுல கொரியர் மாதிரி டெலிவரி பண்ண சொல்லுவாரு. அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு எப்படி இருந்து வந்துச்சுன்னு தெரியாம ஹீரோவோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி அதுல இருந்து ஒத்த ரூபாயை கூட எடுக்கல. அனுப்புறது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமா வச்சிடறாங்க. இப்ப பாடி கார்டு அதை கொடுக்கலாம்னு போறப்போ, தம்பி நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த ஒரு வருஷத்துல நான் 4 வீடு மாறிட்டேன், ஆனா நீ எல்லா தடவையும் கரெக்டா என் வீட்டுக்கு வர, பிளஸ் நீ மட்டும்தான் என் பையன் அனுப்புனான்னு இதை எடுத்துட்டு வர, எனக்கு நீ கொரியரா இருப்பன்னு நம்பிக்கை இல்ல, எங்க இருக்கான் என் பையன், அவன் என்னதான் பண்றான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு வருஷமா என்னென்னமோ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோவும் குருஜியோட டீமை சேர்ந்த ஒரு ஆள் தான் ஹின்ஸ் இந்த டைம் கண்டுபிடிச்சு ஹீரோ வீட்டு வாசல்லே வந்து நின்னுறாரு. அதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வீட்டு பின்பக்கமா உள்ள எகிரி குதிச்சு, தயவு செஞ்சு எவனும் எதுவும் பேசிடாதீங்க, அவனே ஆள் இல்லன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான்னு எல்லாரையும் அமைதியா நிக்க சொல்றப்போ அப்பன்னு அங்க வந்த ஹீரோவோட அப்பா குரல் கொடுத்துறாரு. டேய் கும்பலா கோல்மால்ஸ், உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு ஆக்டிங்க போடுறீங்களா, தொடங்கடா கதவன்னு வெளியே நின்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என் வீட்டுக்குள்ள ஒருத்தவன் திருட்டுத்தனமா நுழைய பாக்குறான்னு ஹீரோ லோக்கல் போலீஸ் கிட்ட சும்மா ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டாரு. சோ அவங்க வந்து இன்ஸ்பெக்டரை பிடிக்கிற கேப்ல ஹீரோ பாடி கார்டு 2 பேரும் எஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்ட்னரோட பிசினஸ் எல்லாம் விண்ண தாண்டி போயிடுச்சு. ஆபீஸ் ரூம்லயே பணம் வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம் ரெடி பண்ணி கோடான கோடி அமௌண்ட்டை உள்ள வச்சிருக்கான். அவ்வளவு பணம் இருந்தோம். இவன மாதிரியே ஹீரோ பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாவது இவனுக்கு பிடிக்கல. குருஜியோட டேட்டா புக்கை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், எந்த டேட்டாவும் இல்லாம
எப்படி இவனால பிசினஸ் பண்ண முடியுது? வெப்சைட்ல 4 லட்சம் கஸ்டமர் வச்சிருக்கான். அப்படி பார்த்தா நமக்கு அந்த 4 லட்சம் கஸ்டமர் இழப்பு தானே. இதை இப்படியே விடக்கூடாது, என்ன ஏதுன்னு போய் பார்த்தே ஆகணும்னு இவன் ரெடியாக அங்க ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு வருஷத்துல லோன் ஸ்கேம் நிறைய நடந்துட்டதுனால பேங்க் சைட்ல இருந்து பர்சனல் லோன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறதா நியூஸ்ல சொல்றாங்க. ஹீரோ முழுக்க முழுக்க பண்றதே பர்சனல் லோன் மட்டும்தான். அதுக்கும் ஆப்படிச்சிட்டானுங்கன்னா எங்க போய் மாப்பு போடுறது? இப்படி ஆயி போச்சு. என்னடா பண்றதுன்னு ஹீரோவும் டீமும் சொங்கி போய் உட்கார்றப்போ கூடவே இருந்த 420, அட பர்சனல் லோன் போயிடுச்சுன்னா எங்க கவலைப்படுறீங்க, நம்ம செக்யூரிட்டி லோன் பண்ணுவோம். இதோ இப்போ கூட கார் லோன் வேணும்னு கேட்டு ஒரு பொண்ணு வெளியே நிக்கிறா, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ட்ராக்க மாத்த. இந்த குந்தானி டீம்ல சேரும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான்ட்டு. வேணாண்டா, இது நமக்கு வேணவே வேணாம். ஊர் அடிச்சு உலையில வச்சு சம்பாதிக்கிற காசு நம்ம உடம்புல ஒட்டாது, சொன்னா கேளுன்னு தோஸ்து பாடி கார்டு ஆன்டி 3 பேரும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவோ சொல்லியும் ஹீரோ இதை பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டாரு. சோ இதுக்கு மேல ஹீரோ கூட இருக்க விருப்பம் இல்லாம அவங்க 3 பேரும் ஹீரோவை கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சோகத்தோட ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா அங்க பார்ட்னரும் ஃபோர்ஜரும் உட்காந்துருக்காங்க. மரியாதையா உன் வெப்சைட்டோட ஐடி பாஸ்வேர்ட் சொல்லு, எங்களுக்கு அந்த 4 லட்சம் பேரோட இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு கேட்டு ஹீரோவை பொளந்தெடுத்து கடைசி வரைக்கும் ஹீரோ சொல்லல. ஆனா ஃபோர்ஜர் ஏதோ பண்ணி வெப்சைட்டுக்குள்ள போயிடுறான். கஸ்டமர்ஸோட டேட்டா எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஹீரோவோட மூலதனமே கஸ்டமர்ஸ் தான். அதை இந்த வெரிகோஸ் வந்து வெட்டிக்கிளிங்க புடிங்கிடுதுங்க. இந்த நிலைமையில கூட இருக்க வேண்டிய 420யும் தோஸ்து தான் அப்பவே சொன்னானே இவன் மண்ணவாரி விட்டு போயிடுவான்னு கேட்டானா ஹீரோ. நம்ம எவன் கூட இருந்தமோ அவனையே அடிச்சு ஒரு ஆள் மிரட்டுறானா, அப்ப ஹீரோவை விட இவன் தானே பெரிய ஆளு. ஹீரோ கூட இருக்கிறத விட இவன் கூட இருந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு 420 பார்ட்னர் கூடவே ஒட்டிக்கிட்டு போயிடுறா. கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க, கஸ்டமர்ஸோட டேட்டாவும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஹீரோ பாதாளத்துக்குள்ள போன மாதிரி தான். இனிமேல் பாதாளத்துல இருக்க ஹீரோவை படிக்கட்டை போட்டு மேல தூக்கணும்னா ஒரு ஆளால் தான் முடியும், நம்ம குருஜி எங்க இருக்காருன்னு ஹீரோவுக்கு அப்பையில இருந்தே தெரியும். சோ ஹீரோ போய் குருஜியை மீட் பண்ணி நடந்த கதையெல்லாம் சொல்லல. எவ்வளவு நாள் தாங்க நீங்களும் தலைமறைவாவே இருப்பீங்க, வெளியே வந்து கெத்து காட்ட வேணாவா? இப்ப நானும் உங்க ரேஞ்சுக்கு வந்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணோன்னு வைங்க, ஓஹோன்னு வந்துடலாம் அப்படின்னு குருஜியை உள்ள இழுக்க, டேய் 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 உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், என்கிட்டே நடிக்கிற பாத்தியா? பேங்க்ல தற்சமயத்துக்கு பர்சனல் லோன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க, அடுத்து பண்றதுக்கு எதுவும் இல்லாம நீ என்கிட்ட வந்து நிக்கிற, இதுக்கு இன்னான்னா கதை கட்டுற நீ? சரிடா, நீ சொன்ன மாதிரி நான் உன் கூட வரேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நான் இல்லாம இந்த ஒரு வருஷத்துல நீ எவ்வளவு சம்பாரிச்ச? நீ சம்பாரிச்ச எல்லாத்துலயும் எனக்கு 30% கமிஷன் வேணும், கொடுக்கறேன்னா சொல்லு வரேன்னு குருஜி ஒரு குண்டை போட்டதும், இதெல்லாம் அநியாயம் இல்லையாங்க, இனிமேல் தாங்க நம்ம சேர்ந்து பிசினஸே பண்ண போறோம், அதை மீறி நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேனே வைங்க, இப்போ உங்கள்ட்ட என்ன லீடு இருக்கு, எதை வச்சு நம்ம சம்பாதிக்க போறோம், அதை சொன்னாவாச்சு நான் கொடுக்கறத பத்தி யோசிப்பேன்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும், இந்த பாய்ஸ் படத்துல செந்தில் ஒரு டைரி வச்சிருப்பாரு, ஒவ்வொரு கிழமையிலையும் எந்தெந்த கோயில என்னென்ன பிரசாதம் போடுவாங்கன்ட்டு, அதே மாதிரி குருஜி கையிலயும் ஒரு டைரி இருக்கு, எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பேங்குக்கு போனா ஈஸியா லோன் வாங்கலாம்ட்டு. ஜி யார் தான் ஜி நீ? அவன் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம அல்லோல பட்டுட்டு இருக்கான், உனக்கு மட்டும் லட்டுலடா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இதெல்லாம் யார் தான் உனக்கு கொடுக்கறது, உன் சோர்ஸ் யாரு? நான் அவரை பார்த்தே ஆகணும்னு ஹீரோ ஒத்த கால்ல நின்னதும் ஹீரோ குருஜி 2 பேரும் சேர்ந்தே போய் அவரை மீட் பண்றாங்க. அவர் ஒரு பெரிய பேங்கோட வைஸ் பிரசிடென்ட். காலங்காலமா குருஜிக்கு பேங்க பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது இவர் தான். இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வர கேப்ல இன்னொரு பக்கம் பார்ட்னரோட டீம் கார் லோன் ஸ்கேம் ஒன்னு பண்ணுச்சுல்ல, ஒரு வருஷத்துல அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. நான் கூட அப்பவே சொல்லியிருந்தேனே, இப்ப கார் லோன் ஸ்கேம்னு வைங்களேன், வாங்கின காரும் போச்சு, லோன்ல கமிஷனும் போயிடுச்சு, பேங்க்ல வாங்கின லோனையும் கட்டி ஆகணும்னு. அப்படி லோன் வாங்கி ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸா இருக்க ஒருத்தவன நல்லா ஆடி மாசத்துல டெட் பாடி ஆன மாதிரி ஒரு பீஸ் சுத்திட்டு இருக்குல்ல ஃபோர்ஜர், அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டி கார் காணாம போச்சு, அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடுச்சு, லோன் வாங்கி எங்களுக்கும் கமிஷன் கொடுத்துட்ட, ஆனா பேங்க்ல வாங்கின லோன் இன்னும் பெண்டிங்லயே இருக்கே, அதை யார் கட்டுறது, காசு குடுறான்னு கேட்டு அவனை காருக்குள்ளேயே வச்சு காரையே கொளுத்துறான். இந்த பார்ட்னர் 3 பேங்கோட டைப் வச்சு தானே இந்த பிசினஸே பண்ணிட்டு இருக்கான். சோ இவனுங்க மூலியமா பேங்க்ல இருந்து ஒரு லோன் போகும்போது திரும்ப அந்த லோனை வாங்கி கொடுக்க வேண்டியது இவனுங்க பொறுப்பு. லோனை வாங்குறன்ற பேர்ல அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. கடந்த ஒரு வருஷமா பேங்குக்கு எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்து இப்ப தனியா ஒரு பேங்க் வைக்கிற வரைக்கும் பார்ட்னர் ரெடி பண்ணிட்டான். இடமெல்லாம் பார்த்தாச்சு, போர்டு மெம்பர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா பேங்கை கட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். அங்க அப்படி போயிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ குருஜியை இவரோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து, ஆபீஸ்க்கு உள்ளேயே ஒரு ரகசிய ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் பாத்தீங்களா குருஜி, நீங்க ஸ்லேட்ல பண்ணிட்டு இருந்த பிசினஸ் நான் சென்ட்ரல் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், என்கிட்ட வெப்சைட் இருக்கு, அதுல 4 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க பாக்குறீங்களான்னு ஹீரோ வெப்சைட்டை லாகின் பண்ண போனா அங்க ஃபோர்ஜர் வச்சிருக்கான் ஒரு ட்விஸ்ட. அவன் ஏற்கனவே ஹீரோவோட சைட்டை ஹேக் பண்ணி அவன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப ஹீரோவால அந்த சைட்டுக்குள்ள எதையும் கழட்டி மாட்ட முடியல. இதுல இருந்தே குருஜி கண்டுபிடிச்சிடுறாரு ஹீரோ எங்கேயோ செம்மையா வாங்கியிருக்கான்ட்டு. சோ என்ன கதைன்னு கேட்டு, அது வந்து குரு லாஸ்டா கார் லோன் ஸ்கேம் ஒன்னு பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா லோன் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க பேரு ஊரெல்லாம் மாத்தி தான் பண்ணலாம்னு பார்த்தேன், அது நம்ம ஆளுங்களுக்கே பிடிக்கல, நம்மள விட்டு போயிட்டாங்க, கூடவே இந்த பிரச்சனையும் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொன்னதும், ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு சொல்றேன் அந்த லோன் பக்கம்லாம் போவாதரான்ட்டு, அதையும் மீறி போயிருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், இதுக்கு மேல நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உன் கட்ட முடிஞ்சு
முடிஞ்சிடுச்சு, நீ வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருன்னு குருஜியோட கிரெடிட் ஸ்கோர் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த பென்ட்ரைவ் ஒன்று இருந்துச்சுல்ல, அதை எடுத்துக்கிட்டு குருஜி வெளியே வரும்போது இன்ஸ்பெக்டர் குருஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. உள்ள போய் ஹீரோவையும் அரெஸ்ட் பண்றதுக்குள்ள ரகசிய ரூமுக்குள்ள ரகசிய வழி ஒன்று வச்சிருப்பான் போல தலைவன். இன்ஸ் உள்ள போறதுக்குள்ள ஹீரோ அந்த வழியா அஸ் ஆயிட்டான். இவர் தான் நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்பி கூட்டிட்டு வந்த ஒருத்தவர் காலவாரிட்டாரு, போலீஸ்டையும் மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல எங்க போறது யார பாக்குறதுன்னு புரியாம சரி நம்ம உருவாக்கின ப்ராடக்டையே நம்ம நம்புவோம், அது நமக்கு கை கொடுக்குதான்னு பாப்போம்னு ஹீரோ ஒன்லைன்ன்ற ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அதை ஒரு மெயிலா சும்மா ஃபோர்ஜரோட கம்ப்யூட்டருக்கு தட்டி விட்டதும் அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஜீனியஸ் அவன் கொஞ்சமாச்சும் அறிவு வேணாம், ஒரு அன்னோன் மெயில்ல இருக்க லிங்கை கிளிக் பண்றமேன்ட்டு கிளிக் பண்றேன்னு தொடறான். அவன் அங்க தொட்டதும் ஹீரோ இங்க தூக்கிடுறாரு. ஃபோர்ஜர் அவனோட கம்ப்யூட்டர்ல கஸ்டமர் லிஸ்ட்னு போட்டு ஒரு ஃபோல்டரே வச்சிருக்கான். ஹீரோ அதுக்குள்ள போனா அவனுங்க இது வரைக்கும் யாருக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுத்துருக்கானுங்க, யார் யார்கிட்ட இருந்தாலும் அந்த லோனை திரும்ப வாங்கியிருக்கானுங்கன்ற தகவல் இருக்கு. அதை எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு லிஸ்ட்ல இருக்க முதல் ஆளோட வீட்டுக்கு ஹீரோ போறாரு. சில பல சீனுக்கு முன்னால கடங்காசை கேட்டு ஒருத்தவனை காருக்குள்ளேயே வச்சு கொளுத்துனாங்கல்ல, அவன் வீடு தான் இது. உள்ள இருக்க அவனோட பாதி முகம் நெருப்புல சிக்கி வெந்து போயிருக்கு. இது வெறும் சாம்பிள் தான், இதை விட கொடூரமான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களையா தேடி ஹீரோ போக இன்னொரு பக்கம் பார்ட்னருக்கு ஃபேவரான 3 பேங்கோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் அவங்களோட போர்ட் மீட்டிங்ல பார்ட்னர் நம்ம பேங்குக்கு நிறைய லாபம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அவன மாதிரி ஒரு ஆள் பேங்க் வச்சா நமக்கும் நல்லதுதான், தனியா பேங்க் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுறான், போர்டு ஆளுங்க பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற கோரிக்கையை வச்சதும் இதே போர்டுல ஒன் ஆஃப் த மெம்பர் தான் நம்ம ஆளுங்களுக்கு ஃபேவரான வைஸ் பிரசிடென்ட். அவர் அந்த 3 பேர் கேட்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அந்த பிரபல பீதாம்பரத்தை நீங்க சாதாரண ஆளு நினைச்சீங்களா? பழைய ஹிஸ்டரியை புரட்டி பாருங்க, எத்தனை லோன் ஸ்கேம் பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? அவன மாதிரி ஒரு ஆள் கையில ஒரு பேங்க் ஒப்படைச்சா அந்த பேங்க் உருப்பிடுமா? சோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இவர் மறுக்க இத 3 விபிஸும் பார்ட்னர் எடுத்துட்டு போயிட்டு சொன்னான். ஏண்டா 3 முண்டங்களா, என்கிட்ட பொட்டி பொட்டியா இது வரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கிருப்பீங்க, வாங்கறதெல்லாம் வாங்கிட்டு இப்ப பேங்க் வைக்க முடியாதுன்னா என்ன பார்த்தா எப்படி தக்காளி தொக்கு மாதிரி தெரியுதா? நான் பேங்க் வைக்கணும், அதை நீங்க தான் ஏற்பாடு பண்ணி தரீங்க, இல்லனா 3 பேரையும் சாவடிச்சு 3க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டி உயிர் எடுக்கிறான். இந்த டைமிங்ல ஹீரோ குருஜியை பிடிச்சி வச்சிருக்க இன்ஸுக்கு பர்சனலா கால் பண்ணி அவர் ஒரு இடத்துக்கு வர வச்சு சில போட்டோவை இன்சு பார்க்கணுன்றதுக்காகவே டேபிளுக்கு மேல வச்சிருக்கான். அதுல சில போட்டோஸ் இன்சு கூடவே வேலை செய்யற நெட்ட குட்டை இவங்களோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துற போட்டோஸ். அவனுங்களும் பார்ட்னரோட கைக்குலிஸ் தான் போல. அந்த ஆள் பண்ண தப்ப கண்டுக்காம இருக்கிறதுக்கு பார்ட்னர் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு பப்ல பொண்ணுங்களோட குடிச்சு கூத்தாடிட்டு இருக்கானுங்க. இன்னும் சில போட்டோஸ் பார்ட்னரோட லோன் ஸ்கேம்னால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்றத காட்டுறதுக்கான போட்டோஸ். இதை இன்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோ போன்ல லைன்லயே தான் இருக்காரு. அதெல்லாம் பாத்துட்டீங்கல்லங்க, வெளியே இந்த பக்கமா நடந்து வாங்க, நான் அங்கதான் நிக்கிறேன்னு இன்ச முன்னால வர வச்சு நான் ஒத்துக்கிறேங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் மகானுன்னு சொல்றதுக்காக உங்களை இங்க கூப்பிடல, நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கு காரணமே என் குடும்பத்தோட ஏழ்மை தான், அந்த ஏழ்மையை ஏற்படுத்தினது கூட நான் தான், சின்ன வயசுல நாங்களும் நல்லா இருந்தோம், அப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போய் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தே குடும்பத்துல இருந்த மொத்த காசும் காலி, அப்புறமும் என்னை காப்பாற்ற முடியாம என் அப்பா தான் அவரோட கிட்னியை கொடுத்து என்ன காப்பாத்தினாரு, நான் உயிரோட வந்து என்ன புண்ணியம், குடும்பத்துல கடன் மேல கடன், நம்மளால தானே குடும்பம் அந்த நிலைமைக்கு வந்துச்சு, சோ நம்ம தான் அதை சரி பண்ணி ஆகணும், அதுக்கு எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்குள்ள வந்தேன். அப்ப புரியல, இப்பதான் புரியுது, நான் கடங்காரனா இருக்கப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சதோ அதே வழிதானே இப்ப என்னால லோன் வாங்கி கடங்காரன் ஆனவனுக்கும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க என் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றதுனால இங்க எதுவும் முடியாது, யாரை பிடிச்சா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தலாமோ அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல குருஜி, அவரை ரிலீஸ் பண்ணா மட்டும் போதும், இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க அப்படின்னு ஹீரோ கேட்டு அதை நம்பின இன்சும் மறுநாள் நெட்டை குட்டை கிட்ட குருஜியை கோட்டு குறிட்டு போறதா சொல்லி கார்ல ஏத்தி போற வழியில நெட்டையையும் குட்டையையும் டைவர்ட் பண்ணி இன்சு குருஜியை தப்பிக்க வச்சிடறான். அடுத்து தப்பிச்ச குருஜி வெளியே இருக்க ஹீரோ 2 பேரும் சேர்ந்து பார்ட்னரை ஒழிச்சு கட்ட ஒரு பிளான போட்டு முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த ஹோட்டலுக்கு வான்னு குருஜி பார்ட்னரை கூப்பிட்டதும் வா நண்பா, பார்த்து பல நாள் ஆச்சு, நான் நசநச கசகசன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள வந்துடுறேன், நம்ம உட்காந்துருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல நீ பேங்க் வைக்கிறதுக்கு எந்த வைஸ் பிரசிடென்ட் எதிரா இருக்காரோ அவர் உட்காந்துருக்காரு, அதை குருஜி சொன்னதான் உடனே பக்கத்து ரூமுக்குள்ள போய் நின்னுறான் பார்ட்னர். உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண, எல்லாருக்கும் பணம் தர மாதிரி உனக்கும் தரம் தானே சொன்னேன், எத்தனையோ தடவை போன் பண்ண, உன்னை நேரா பார்க்க முயற்சி பண்ண, எதையும் மதிக்கல, இப்ப எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன்னு கத்துன்னு கத்துனதும் இரு நண்பா, அத உங்க 2 பேருக்குள்ள ஒரு பாலமா இருந்து சொல்லதானே நான் வந்திருக்கேன், நீ ஒரு பேங்க் வைக்கிறதுக்கு அலோவ் பண்றதா விபி சொல்லிட்டாரு, ஆனா அதுக்கு முன்னால நீ ஒரு ஸ்கேம் பண்ணி அதுல வர பாதி பணத்தை விபி கிட்ட கொடுத்தாகணும், என்ன ஸ்கேம்ன்றதையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம், கார்னல் ஹவுஸ் லோன்ன்ற ஸ்கேம் தான் அது. இந்த கார்னல் ஹவுஸ்ன்றது இறந்து போனவங்களோட அஸ்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், நார்மலாவே அதுக்கு டிமாண்ட் அதிகங்க, செத்த ஒருத்தவங்களோட அஸ்தி அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது செத்தவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம் மரியாதை கடமைன்னு என்ன வேணும்னா சொல்லலாம், அந்த ஹவுஸுக்குள்ள எங்களுக்கு இடம் வேணும்னு மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க, அதுக்கேத்த டிமாண்டும் அதிகம், இதைத்தான் குருஜி பண்ண சொல்லி பார்ட்னர் கிட்ட சொல்றாரு. எல்லாம் கார் லோன் ஸ்கேம் மாதிரி தான், முதல்ல மக்களை கும்பலா கூட்டணும், நாங்க இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கட்ட போறோம், கட்டினதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பேங்க்ல லோன் எடுத்து அதுல ஒரு கமிஷன் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்க
உங்களுக்கும் இந்த வீட்டுல நாங்க ஒரு இடம் கொடுப்போம். இதுக்கப்புறம் கார்னர் ஹவுஸை கட்டி முடிச்சதும் நீங்க எடுத்த லோனை நாங்களே அடைச்சிருவோம் அப்படின்னு பேசி கீசி மக்களை மயக்கி லோன் வாங்க வைக்கணும். பேங்க் வைக்க அதுதான் ஒரே வழின்றப்போ பார்ட்னர் அதை பண்ணி தானே ஆகணும். சோ மக்களை கும்பலா கூட்டி அவங்கள்ட்ட விட்டு விட்டா அள்ளி போடுறான். இதுக்கு மறுநாள் யார் யாரெல்லாம் லோன் வாங்க போறாங்களோ ஃபோர்ஜர் அவங்க எல்லாத்தையும் கும்பலா ஒரு வேன்ல ஏத்துறான். இன்னொரு பக்கம் பார்ட்னர் என்ன பண்ணிடுறான், ஹீரோவோட டீம்லயே ஆன்டி ஒன்னு சுத்திட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஆன்டியை கடத்தி வச்சுக்கிறான். இவன் கூடவே தானே 420 பொண்ணு இருக்கா. என்ன சார் நீங்க அவனுங்களாம் ஒரு ஆளுன்னு அவனுங்க உங்களை கூப்பிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்றானுங்க, நீங்களும் சரின்னு தலையாறிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இதை நினைச்சாலே ரத்தம் கொதிக்குது சார் அப்படின்னு கோவப்பட்டு பக்கத்துல இருந்த பார்ட்னரோட கையில இருந்த காஃபியை தட்டி விட்டுறா. அது பார்ட்னரோட ஷர்ட்ல எல்லாம் பட்டு ஷர்ட் நாஸ்தி ஆயிடுது. இவளே கிளீன் பண்ணி கொடுக்குறா. பார்ட்னர் அதை போட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்ட்னர் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கானோ லுக்க லைக் அதே மாதிரி குருஜி ரெடி ஆகுறாருங்க. என்ன ஆப்பு வைக்க போறானுங்கன்னு தெரியல. அதுக்குள்ள அங்க ஃபோர்ஜர் ஆளுங்களெல்லாம் வேன்ல ஏத்திட்டு இருந்தான் இல்லையா, இன்ஸ்பெக்டர் சொத்து போட்டு ஃபோர்ஜரை பிடிச்சிடுறாரு. நெட்ட குட்ட மூலியமா பார்ட்னருக்கு விஷயம் தெரிஞ்சதும் இதுல என் பேரெல்லாம் உள்ள எடுத்துட்டு இருக்காதீங்க, ஃபோர்ஜர் தனியா அந்த ஸ்கேம் பண்ணலாம்னு பார்த்தான். கூடவே நான் ஆன்டியையும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆன்டியும் இதுக்கு உடந்த. ஆன்டி உள்ள வந்துட்டாலே ஹீரோ குருஜி அவனுங்க பேரும் உள்ள வந்துருச்சுல்ல, முழுக்க முழுக்க இவங்க தான் இதுக்கு காரணம்னு அவங்கள பிடிச்சி போடுங்க அப்படின்னு பலே கில்லாடி வேலை பார்த்த பார்ட்னர் பிடிச்சி வச்சிருக்க ஆன்டி கிட்டயே உங்களோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டு போலீஸோட கும்பலா போய் ஆபீஸ்ல இருக்க ஹீரோ குருஜி இவங்களெல்லாம் பிடிச்சி போடலாம்னு பார்த்தா கதவுக்கு வெளியே காட்டான்ஸ் மாதிரி காட்டுத்தனமா பாடி கார்டும் அவனோட ஆளுங்களும் நின்னுட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் தடுக்க முடியாத தவளை குஞ்சுங்களாச்சே. ஒரு சீன்ல பார்த்தோம் இல்லீங்களா, இவனுங்க பிளாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இவனுங்களை மீறி காத்து கூட உள்ள போவாது. எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இப்ப எனக்கு எதிராகவே வந்து நிக்கிறியா, ஒழுங்கா ஓடி போயிடு, உனக்கு அதுதான் நல்லதுன்னு பார்ட்னரும் எவ்வளவோ சொல்றான். பாடி கார்டும் அதை கேட்கல. அந்த கூட்டத்தை மீறி வந்தவனுங்களால ஒன்னும் பண்ணவும் முடியல. இங்க இப்படி போயிட்டு இருக்க அங்க பார்ட்னர் மாதிரியே ரெடியானார்ல குருஜி, அவர் தோஸ்த கூட வச்சுக்கிட்டு லோன் விஷயமா ஒரு பேங்க் எம்ப்ளாயிய ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேங்க் எம்ப்ளாயிய பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதிரில நின்னு பேசிட்டு இருக்கிறது பார்ட்னர். ஏன்னா குருஜி பாக்குறதுக்கு மட்டும் பார்ட்னர் மாதிரி இல்ல, பார்ட்னர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இவர்கிட்ட இருக்கு. ஃபேக்கா ரெடி பண்ணானுங்களோ என்னவோ. சோ இப்ப பார்ட்னர் வந்திருக்க லோன் ஏஜென்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு கார்னர் ஹவுஸ் கட்டி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, என்கிட்ட இல்லாத பணமே இல்ல, பட் எந்த பணக்காரன் கை காசை போட்டு ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், கடன் வாங்கி பண்ணாதானே அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதான் உங்க பேங்க்ல 1 மில்லியன் கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன். உங்க பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் எனக்கு நல்லா தெரியும், டைரக்டா அவர்கிட்டயே போயிருப்பேன். சரி அது மரியாதையா இருக்காது, எல்லாம் ப்ரொசீஜரா போகணும் தான் உங்களை வர வச்சேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்டதும், நான் சார் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, எங்க பேங்க்ல லோன் வாங்க வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு தானே பாக்கியம், இருந்தாலும் இருங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓரமா போன ஏஜென்ட் யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு வரான். யார் என்ன சொன்னாங்களோ லோனு சாங்ஷன் ஆயிடுச்சு. நம்மள மாதிரி ஆளுங்க லோன் கேட்டு போனாதான் வருஷ கணக்கில் ஆக்குவாங்க, பணக்காரங்களுக்குலாம் அப்படி இல்ல. லோன் சாங்ஷன் ஆன அரை மணி நேரத்திலேயே பார்ட்னருக்கு லோன் கொடுக்கறதா நினைச்சு $1 மில்லியன் காசை பேங்க் சைட்ல இருந்து குருஜி கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. இன்னமும் பாடி கார்டு போட்ட கேட்டை அசைக்க முடியாம பார்ட்னர் பதறிட்டு இருக்கான். என்ன வேணா பண்றா, என்ன மீறி முடிஞ்சா நீ உள்ள போயிடுறா பாக்கலாம் அப்படின்னு பார்ட்னரும் சாரி பாடி கார்டும் திட்டவட்டமா இருக்கான். இதுல பார்ட்னர் பாடி கார்டு அடிச்ச அடியில தலையில இருந்து பொல 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 பொலன்னு ரத்தம் கொட்டுது. அந்த அரகுற மயக்கத்திலையும் இந்த டைம் வரைக்கும் இவங்களை உள்ள விடக்கூடாதுன்னு பாடி கார்டு பிளான்ல இருப்பான் போல. சோ அரகுற மயக்கத்துல வாட்ச பார்த்து அதுக்கான டைம் வந்ததும், நாடா இப்ப உங்களுக்கு உள்ள போகணும் அவ்வளவுதானே, போங்கடா போய் என்ன வேணுமோ பாருங்கடான்னு வாண்டடா உள்ள அனுப்புறான். உள்ள போனா ஒரு பக்கியையும் காணும். அந்த டைம் பார்ட்னருக்கு உங்க ஆபீஸ்ல ரைடு வந்துட்டாங்கன்னு ஒரு கால் வருது. அடிச்சு புடிச்சு பார்ட்னர் ஆபீஸ்க்கு போனா அங்க கெத்தா மாசா தோரணையா உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோ. நீ என்னடா பண்றீங்கன்னு பார்ட்னர் ஷாக் ஆனதும், அது ஒண்ணும் இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க பாடி கார்டோட கட்டி புரண்ட விளையாண்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த கேப்ல நான் உங்களுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சுட்டேன், என்னன்னு சொல்றேன் நீங்களே கேக்குறீங்களா அப்படின்னு ஹீரோ நடத்தின திருவிளையாடல அவர் வாயாலே சொல்றாரு. திருவிளையாடலோட முதல் பகுதி கதை ஆரம்பிக்கிறது 420 பாடி கார்டு கிட்ட பேசிட்டு இருந்தால, என்ன சார் அவனுங்க தான் உங்கள்ட்ட ஒண்ணு பண்ண சொல்றானுங்கன்னா நீங்களும் அப்படியே பண்றீங்க, எனக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குதுன்னு பேசிக்கிட்டே காஃபிய பார்ட்னரோட ஷர்ட்ல தள்ளி விட்டா இல்லையா, ஷர்ட்டை நானே கிளீன் பண்ணி தரேன்னு அதை வாங்கிட்டு பார்ட்னர் புது ஷர்ட்டை மாத்திட்டு இருக்கப்போ பழைய ஷர்ட்டுக்குள்ள இருந்த பார்ட்னரோட ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கை திருடி அதுக்கு பதில் இவ வச்சிருந்த ஃபேக்கான பாஸ்புக்கை கோர்ட்டுக்குள்ள வச்சுட்டா. ரெண்டாவது பார்ட்னர் சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் இந்த ஆபீஸ்ல தானே கபோர்டெல்லாம் ரெடி பண்ணி கட்டுக்கட்டா வச்சிருக்கிறத பார்த்தோம். அந்த கபோர்டை ஓபன் பண்ணணும்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். ஏற்கனவே அவன் கை ரேகை வச்சிருந்த இடத்துல அந்த ரேகை பதிஞ்சிருக்கும்ல, அதுக்கு மேல பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு வச்சு 420 அந்த பிரிண்ட்டை எடுத்துடுறா. இது எதையுமே பார்ட்னர் பார்க்கல. நம்ம கூட இவளை அவ்வளோ நினைச்சோம், பட் இவளும் ஹீரோவோட ஆள் தான் போல. அடுத்து பார்ட்னர் அங்கிருந்து கிளம்பிடுறானா, கட்டி போட்டு வச்சிருந்த ஆன்டியை 420 காப்பாத்திட்டு எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் பேங்க் பாஸ்புக்கையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டா. அதுல பேங்க் பாஸ்புக்கை மட்டும் தோஸ்து கிட்ட கொடுத்த ஹீரோ, நீ நேரா குருஜி கிட்ட போன்னு சொல்ல இவங்க கூடவே தான் இவங்களுக்கு ஃபேவரான வைஸ் பிரசிடென்ட்டும் இருக்காரு. குருஜி லோன் கேட்ட இடத்துல லோன் ஏஜென்ட் யாருக்கோ கால் பண்ணான்ல, அது இந்த விபிக்கு தான். கால் பண்ணும்போது இப்படிதான் பேசணும், இதை பார்த்து பேசுங்கன்னு ஹீரோ விபி என்ன பேசணும்ன்றதை எழுதி வச்சு அதை காட்டுறான். தம்பி மைனர் ஏஜ் மண்டவோட, நீ எல்லாம் கருவறையில இருக்கப்போ நாங்கெல்லாம் வகுப்பறையில பாடம் எடுத்தோம்
மூத்தவங்க, நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா அப்படின்னு விபி வேற லெவல் பண்றாருங்க. சோ இங்க விபி கொடுத்த ரெக்கமெண்டேஷனாலையும் அங்க குருஜி கிட்ட பார்ட்னரோட ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அதையும் வச்சுதான் லோன் ஏஜென்ட் லோனையே சாங்ஷன் பண்ணிருக்கான். அதோட பார்ட்னர் இங்க கபோர்டுல வச்சிருந்த பணம் மொத்தத்தையும் அவனோட பிங்கர் பிரிண்ட்டும் தான் இவங்களை கட்டிடுச்சு. அதை வச்சே கபோர்டை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் லவுட்டிட்டாங்க. இதை கேட்டு பார்ட்னருக்கு ஷாக்கு தாங்கல. ஏன்னா பார்ட்னர் கிட்ட இருக்கிறது ஃபேக் பாஸ்புக்காவே இருந்தாலும் அந்த பேங்க்குன்னு அவனுங்க தனித்துவமான எழுத்து ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபேக்கா ரெடி பண்றதே கஷ்டம். பட் எப்படி ஒரிஜினலும் நம்ம கையில இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்ட்னர் டவுட் ஆனா அதுக்கு காரணம் தோஸ்து. அவன் தான் கையாலே காவியம் வரைவானே. ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்ல இருக்க ஒரு வார்த்தையையும் கையாலேயே அச்சு பெசராம ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கான். அடுத்தவனை கடங்காரனாக்கி அதுல பணம் பார்க்கும்போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. திரும்ப அந்த வழியை உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். உன் கையிலயும் இப்ப 10 பைசா இல்ல, நீ பேங்க்ல $1 மில்லியன் கடங்காரனா இருக்க. எப்படி இருக்கு நம்ம ரிவெஞ்சுன்னு சொல்லி முடிச்சதோட பார்ட்னரோட தலையில இன்ஸ் வந்து துப்பாக்கி வைக்கிறாரு. அப்பவும் அவன் தப்பிச்சு போறதுக்கு என்னன்னா சிலாக்கிட்டுமா வேலையோ காட்டுறான். மடக்கி பிடிச்சாச்சு. அப்படியே ஹீரோ குருஜி இவங்களையும் மடக்கி பிடிச்சிடலாம்னு இன்ஸ் ட்ரை பண்ணா சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதடியோ அப்படின்னு போட்டி போட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்க. சரி கிடைச்சதே போதும்னு பார்ட்னர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நெட்ட குட்டை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இன்ஸ் கோர்ட்டு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் பார்ட்னர் கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் மொத்தமும் வண்டி நிறைய இருக்கு. அதை ஹீரோ குருஜி 420 தோஸ்து பாடி கார்டு ஆன்டி இவங்க எல்லாரும் சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாலும் மீதி $2 மில்லியன் பேலன்ஸ் இருக்கு. அதை என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது பாவங்க பார்ட்னர் பண்ண லோன் ஸ்கேம்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, இது அவங்களோட ஃபேமிலிக்கு சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கையில லிஸ்ட் ஒன்று எடுத்து ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கும் பணத்தை டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.